வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். என்னடா அவன் ரிவ்யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டானே, இப்போ பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரிலாம் பண்ணுறானே, என்ன பண்ணுறானேன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனல் பார்த்துக்கிட்டனா சினிமா சம்மந்தப்பட்ட சேனல், படங்களை பார்த்தா ரிவ்யூ பண்ணுற சேனல். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளையும் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்களையும் நமக்கு காதுக்கு வரதை அப்போ பார்த்துக்கிட்டனா பதிவு பண்ணுவோம், நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதன் விளைவாக தான் இது 2வது வீடியோ. சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்க்க போகிற முதல் நியூஸ் பார்த்துக்கிட்டனா, இன்றைக்கி பார்த்துக்கிட்டனா நம்மளோட சுதா கொங்ககாரன் இயக்கத்தில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் சார் நடிக்கிற அவரோட 25வது படம், அதை பற்றி 26வது படமான பராசக்தி, அந்த படத்தோட டைட்டில் டீசர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா சார் நடிக்க வேண்டிய 1996 புறநானூறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை இப்போ அதுலேருந்து நம்ம சூர்யா சார் விலகினதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒப்பந்தம் பண்ணி பராசக்திங்கிற பேரை பார்த்துக்கிட்டனா வச்சுருக்காங்க. அது காது கட்டின நியூஸு. அது பார்த்துக்கிட்டனா இன்றைக்கி மதியம் தெரிஞ்சிடும், ஈவினிங் தெரிஞ்சிடும், 6 மணிக்கு தெரிஞ்சிடும். வேறு பேர்கள் இருந்தாலும் பராசக்திக்கான டைட்டில் டீசரில் பார்த்துக்கிட்டனா சென்சார் சர்டிஃபிகேட்டில் பராசக்தின்னு தான் நமக்கு பார்த்துக்கிட்டனா வந்திருக்க மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா பராசக்திங்கிறது இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சிடும். அதுபோக எல்லாத்துக்குமே செம்பு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டனா பிப்ரவரி 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமான நாள். அவருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்துக்கிட்டனா அவர் அடுத்து இந்த டேரக்டரோட பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாங்க. இது பார்த்தோன்னா உண்மையிலேயே பார்த்தா செம்பு ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய பார்த்தா ஒரு சந்தோஷம். இப்போ அவர் நடிப்பில் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா தக்லீஃப் படம் வருது. இதுக்கெல்லாம் பார்த்தா வேறு எந்த படம் கிடையாது, இந்த படமும் கிடையாது அவருக்கு. இதான் அவரோட அடுத்த படம் அறிவிப்பு வரப்போகுது, வேறு எதுவும் கிடையாது. அதே போக நம்ம குட் பேட் அக்லி பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியே வரமா ஐடியா இருக்குது. ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி பெய்டு ஷோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பிளான் பண்ணியிருக்காங்க. இதே நிறுவனம் தான் இதுக்கு முன்னாடி புஷ்பா 2 பார்த்துக்கிட்டனா பண்ணாங்க. அவங்களும் பார்த்துக்கிட்ட மாதிரி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. மறுபடியும் அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. அதனால் இந்த முறை பண்ணும்போது அந்த மாதிரி சேஃப்டிலாம் பார்த்துக்கிட்டனா பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு உயிரே போச்சு புஷ்பா 2 பெய்டு ரிலீஸில். அதிகமான அமௌண்ட் கொடுத்து ஒரு நாள் முன்னாடியே படத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு உயிர் போச்சு. இந்த டைம் நம்ம நடக்காமல் பார்ப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி அதே அன்றைக்கி வரக்கூடிய இட்லி கடை படம் பார்த்துக்கிட்டனா ஏப்ரல் 10ஆம் தேதி வர மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் பின்தள்ளி போகிற மாதிரி ஐடியா இருக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 நாள் தள்ளி போகிற மாதிரி ஐடியா இருக்குது. ஏப்ரல் 24ஆம் தேதி படத்தை கொண்டு வரலாம். ஏன்னா ஏகேக்கு பார்த்துக்கிட்டனா அடுத்த 2 படங்கள் வருது, இதுக்கு வர படமே வராது. ஸோ அதனால் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டனா மிகப்பெரிய இதில் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த படம் பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஐடியா நியூஸ் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டனா உண்மைங்கிறது தெரியல. கூடி சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி தேரே இஸ்க் மீ அப்படிங்கிற ஒரு பாலிவுட் படத்தை நம்ம தனுஷ் அடிக்க போகிறா. அப்படி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நாள் வந்துச்சு, ரொம்ப நாள் கூட வந்துச்சு. ஆனால் அதை பற்றி கண்டிக்கவே இல்லை. பட் நேற்றுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க, ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுபோக வீரதீரன் சோர் பார்த்துக்கிட்டனா கம்பல்சரி பார்த்துக்கிட்டனா மார்ச் மாதம் 24 வரங்கிறதையும் மறுபடியும் டைம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த படம் சிவகார்த்திகேயன் இப்போ காஞ்சனா பார்த்துக்கிட்டனா 4 படம் பார்த்துக்கிட்டனா பாதி ஷூட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நியூஸ் வந்துருக்குது. அது சைலன்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் படம் எப்போ வரது போகுதுங்கிறது இன்னும் தெரியல. காஞ்சனா 4 4வது பார்க்கும்போது பார்த்தா கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுபோக விஷால் சுந்தர்சி அவங்களோட காம்போ பார்த்தா மறுபடியும் இணையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு அந்த மதகதராஜா ரிலீஸுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பூஸ்டில் இருக்கா அப்படி நம்ம சுந்தர்சி சார். ஸோ அதனால் மீண்டும் விஷாலை வச்சு ஒரு படம் நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மாதிரி ஒரு ப்ராசஸிங் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா நியூஸ்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் ஒப்பிச்சு உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. மீண்டும் ஒரு சினிமா பார்வை நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை
நன்றி, வணக்கம். அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.